வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புடலங்காய் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டே புடலங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா 2 தக்காளி பெரிய சைஸ், நீங்கள் சின்ன சைஸ் தக்காளி அப்படின்னா 3 அல்லது 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம், 2 பூண்டு பற்கள் இடித்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா ஒரு பிளேட்லலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வரமிளகாய், கறிவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். கூடவே இடித்து எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பூண்டு பற்கள், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சா 2 தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த உடனே தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்படின்னா சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நம்ம சால்ட் ஆட் பண்ணினா போதும். பேலன்ஸ் நம்ம கடைசியை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 கிலோ புடலங்காயை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு 1 கப் அதாவது ஒரு 100 கிராம் பச்சைப்பயிறு இருக்கும் இல்லையா, வீட்லேயே வறுத்து உடச்ச பச்சைப்பயிறு, நீங்கள் கடைகளில் கிடைக்கும் இல்லையா அந்த பச்சைப்பயிறு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் வச்சுருங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் ரசம் ஆஃப் பண்ணிட்டேன், ரைஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம சால்ட்டெல்லாம் பார்த்துட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஸோ ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.